காய்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் இன்னைக்கு தான் ஜனநாயகன் பயங்கரமா இறங்கியிருக்கு. ஸோ பல போராட்டத்துக்கு அப்புறம் சென்சார் கிடைச்சி ஒரு பயங்கரமான ரிலீஸாக தான் இது அமைஞ்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தான் டிக்கெட் கிடைச்சது. ஸோ படத்தை வேற லெவலில் பார்த்து முடிச்சாச்சு. ஜனநாயகன் எப்படிப்பட்ட படமா வந்திருக்கு, நம்ம தளபதியோட கடைசி படம் தாறுமாறா இருக்கா இல்ல ரீமேக்னு சொல்லி ஏனோ தானோன்னு எடுத்துக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜனநாயகனுக்கான ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி திருப்பூர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஜனநாயகன் நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி, அதனால வழக்கம் போல வர தளபதி படமா இது இல்லாம ரொம்ப டிஃபரெண்டாவும் எமோஷனலாவும் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. இது பகவந்த் கேசரோட ரீமேக் தான். ஒன்லைன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். வில்லன் கேரக்டர் பாபி டியோல மட்டும் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. வளர்ப்பு மகளான மமிதா பைஜுவை மிலிட்டரியில சேர்க்க நம்ம தளபதி போராடுவாரு. அவங்களுக்கு ஃபியர் ஃபோபியான்னு ஒரு நோயும் இருக்கும். மமிதா பைஜு அந்த நோயில இருந்து வெளியே வந்து மிலிட்டரியில சேர்ந்தாங்களா இல்லையா, உண்மையிலுமே தளபதி வெற்றி கொண்டான் யாரு, தமிழ்நாட்டுக்கு வரப்போற புது பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க, இதுதான் ஜனநாயகன் படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டா தான் அமைஞ்சிருக்கு. தளபதியோட ஃபேன்ஸுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் சில்லறை சதற வர அளவுக்கு இருந்துச்சு. செலிப்ரேஷனா இந்த படத்தை பார்த்தா சூப்பரா இருக்கும். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா படத்தை போய் பார்க்கும்போது சில குறைகள் இருக்கதாங்க செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நார்மலா சூப்பராவே போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரி இருந்துச்சு. லேக் எல்லாம் அடிச்சுது. ரன் டைம் ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. 3 மணி நேரம்ங்கறத ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை கட் பண்ணி கொடுத்து வில்லன் கேரக்டருக்கு பண்ண மாதிரி சில விஷயத்தை ஓனா ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருந்தா இந்த ஜனநாயகன் ஒரு பயங்கரமான படமாவே வந்திருக்கும். கேசரியில நிறைய கிரிஞ்சு இருக்கும். லாரியில பறந்து போயெல்லாம் அடிப்பாரு. ஆனா இந்த ஜனநாயகன்ல அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம தளபதிக்கு எந்த மாதிரி ஒரு படம் நம்ம வேணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. அப்புறம் சாங்ஸை பொறுத்தவரையும் எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு பேரே வரலாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருந்துச்சு. தளபதி கச்சேரியும் எழுந்து நின்று ஆட வச்சுது. ஆனா இந்த படம் நான் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறை சொல்ல வரல. இது நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி. சோ எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம தளபதியை ஃப்ரெஷ்ஷா ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது. நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் டைட்டில் கார்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே இருந்தாங்க. படத்துல முதலமைச்சர் டைட்டில் கார்டு இருக்கு. அந்த ஒரு டைட்டில் கார்டுமே சில்லறை சதற வர அளவுக்கு தாறுமாறா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் கிரெடிட்ஸ்ல ஒரு எமோஷனலான வீடியோ போட்டு தான் முடிச்சாங்க. அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப கண்கலங்க வச்சிட்டாங்க. ஓவராலா இந்த ஜனநாயகன் ஒன் லாஸ்ட் டைமா தாறுமாறா வந்திருக்கு. ஃபேன்ஸை பயங்கரமா திருப்தி பண்ணிட்டாங்க. படம் பாக்ஸ் ஆபீஸ்ல எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த ஜனநாயகனை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்க்க போறீங்கன்னா எந்த தியேட்டர்ல பார்க்க போறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.